Ashwin Sweets and Snacks products நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் பெண் மல்யுத்த வீராங்கனைகள் தொடுத்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பது இந்திய விளையாட்டு உலகின் பரபரப்பான சட்ட போராட்டத்தை நடத்தியவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு பிரிஜ் பூஷன் சரண் சிங் தங்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லி காவல்துறையிடம் புகார் அளித்தனர். மேலும் பிரிஜ் பூஷனை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி இந்தியாவின் முன்னணி மல்யுத்த வீரர்களான வினேஷ் போகத், சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா ஆகியோர் டெல்லி ஜந்தர் மந்தரில் பல மாதங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் முன்னணி ஒலிம்பிக் பதக்க வெற்றியாளர்கள் வீதியில் இறங்கி நடத்திய இந்த மாபெரும் போராட்டத்தின் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற தலையீட்டிற்கு பிறகு பிரிஜ் பூஷன் மீது டெல்லி காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்தது. இது குறித்து விசாரணை நடத்திய டெல்லி காவல்துறை பின்னர் நீதிமன்றத்தில் விரிவான குற்றப்பத்திரிகையையும் தாக்கல் செய்தது. கடந்த 2 ஆண்டுகளாக டெல்லி நீதிமன்றத்தில் மூடிய அறைக்குள் நடைபெற்று வந்த இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகளும் இருதரப்பு இறுதி வாதங்களும் சமீபத்தில் நிறைவடைந்தன. இந்நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் அஸ்வினி பன்வார் இந்த வழக்கில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை தீர்ப்பளித்தார். அரசு தரப்பில் குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி குற்றம் சாட்டப்பட்ட பிரிஜ் பூஷன் சரண் சிங் மற்றும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் உதவி செயலாளர் வினோத் தோமர் ஆகிய இருவரையும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் முற்றிலும் விடுவித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் தீர்ப்பு குறித்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூறும்போது, ஆளுங்கட்சியின் சக்தி வாய்ந்த அரசியல் தலைவருக்கு எதிராக போராடுவதற்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கும் நாங்கள் மிகப்பெரிய தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. முதல் நாளிலிருந்தே ஒட்டுமொத்த அரசும் குற்றம் சாட்டப்பட்ட பிரிஜ் பூஷனை பாதுகாப்பதற்கே வேலை செய்தது. பிரிஜ் பூஷன் தனது பணபலம் மற்றும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பெண்களை மிரட்டி இந்த வழக்கிலிருந்து அவர்களது பெயர்களை திரும்ப பெற வைத்தார். இருப்பினும் பல வீராங்கனைகள் உறுதியுடன் நின்று நீதிமன்றத்தில் போராடினர். இந்த தீர்ப்பால் நாங்கள் இன்னும் நம்பிக்கை இழந்துவிடவில்லை. மல்யுத்த வீரர்களின் இந்த நீதிக்கான போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும். மேலும் இத்தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் மிக விரைவில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என தெரிவித்துள்ளார். எஃப்ஐஆரில் மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் தொல்லை தொடர்பான பல சம்பவங்களை குறிப்பிட்டிருந்தனர். 6 மல்யுத்த வீராங்கனைகளில் 5 பேர் அளித்த புகார்களின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கில் அவருக்கு ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. விசாரணை அதிகாரிகள் இந்த வழக்கில் அவரை கைது செய்யவில்லை. நீதிமன்றத்தில் அவரது ஜாமீன் மனுவும் எதிர்க்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் அவர் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது குற்றம் சாட்டிய வீராங்கனைகள் தரப்போ மேல்முறையீட்டில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என ஆதங்கத்தோடு தெரிவித்து வருகின்றனர். Ashwin Sweets and Snacks products நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.